ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குமரி கேரளா ஸ்பெஷலில் சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம். ஸோ கடாய் எடுத்துக்கோங்க, கீ ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி கேஷ்யூநட் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த கீயில் அரைச்சி வச்சிருந்த பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப மில்க் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இதை துருவினா அதிகமான மில்க் தேவைப்படும் குக் ஆகிறதுக்கு. அரைச்சோம் அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக குக் ஆயிரும் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன். பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்டில் ஆல்ரெடி நமக்கு சுகர் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூநட் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பிஸ்தா பாதாம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த 2 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சடனாக நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கேரட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பீட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியான நல்ல ஸ்வீட்டான நமக்கு அல்வா கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஜிம்லலாம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட்டில் பிளட் வெசல்ஸ் இதாகாமல் இருக்கிறதுக்கு தின்னன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஃபோலேட் மெயினாக ஃபோலேட் இருக்குது. எல்லா உமன்ஸுக்கும் ரொம்ப நல்லது.